ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆர் கிராஃப்ட் ஜோன். நாம் இன்றைக்கி 2 ஏர் அக்சசரிஸ் ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் அண்ட் போலன்ஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி சின்ன பசங்க போடுற ஹேர் பேண்ட், அதுக்கப்புறம் ஒரு அலிகேட்டர் கிளிப் செய்ய போகிறோம். ஸோ இந்த கிளிப் செய்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ செய்கிற மாதிரி கிளிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பமான கலரில் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். இந்த 2 கிளிப்ஸோடைய ப்ரைஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த ஹேர் பேண்ட் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நான் இங்கே ஒரு கோல்டன் கலர் மெட்டல் ஹேர் பேண்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர்ஸை நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஒரு பீவாக் ஷீட்டை ஒரு 2 சென்டிமீட்டர் அளவு இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த 7000 க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 7000 க்ளூ அந்த ஹேர் பவுண்டோட உள் சைடில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பீவாக் ஷீட்டோட சென்டர் பார்த்து நான் ஒட்டிக்கிறேன். ஸோ நான் இப்போ வீடியோவில் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பூக்களை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த இடம் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். இது கரெக்டாக ஒட்டின பிறகு நம்ம அந்த ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின்ஸ் வாங்கியிருக்கோம் இல்லையா, அதை ஒட்டிக்கலாம். நான் இது ஆன்லைன் ஷாப்பில் தான் வாங்கியிருக்கேன். இது என்ன மாதிரினா அந்த சோலோ வுட்டுன்ற ஒரு வுட்டில் செஞ்ச ஜாஸ்மின் இது. இது எல்லா ஆன்லைன் ஷாப்ஸ்லையும் கிடைக்கும். ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின்னு டைப் பண்ணாலே நீங்கள் இந்த ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதை செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சைட்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அந்த ஜாஸ்மின் ஃப்ளவரோட காம்பை ஒரு மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு ஒரு 5 பூ வச்சு சர்க்குலராக நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 5 ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸை இப்படி ரவுண்டாக ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு சென்டரில் ஒரு ஜாஸ்மின் ஃப்ளவரை ஒட்டினீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் முடிஞ்ச பிறகு ஒரு ஆர்டிஃபிஷியல் போலன் நம்ம லாவெண்டர் கலர் வச்சுருக்கோம், அதோடைய அந்த ஸ்டெம்மை கட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம அந்த லாவெண்டர் போலன்ஸை பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இதே பேட்டர்ன் தான். ஃபஸ்ட்டு ஜாஸ்மின் ஃப்ளவர் வச்சு ஒரு பூ மாதிரி ஒட்டிட்டு அடுத்தது அந்த லாவெண்டர் போலன்ஸ் ஒட்டணும். ஸோ இதையே ரிப்பீட்டடாக நம்ம இந்த ஹேர் பேண்டோட எண்டு வரைக்கும் பண்ணோன்னா நம்மளோட ஹேர் பேண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நம்ம அந்த 7000 க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணுறதுனால ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 hours அதை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா எந்த டேமேஜும் இல்லாமல் பர்ஃபெக்டாக நமக்கு அந்த ஹேர் பேண்ட் கிடைக்கும். இந்த ஆர்டிஃபிஷியல் போலன்ஸ் கூட ஆன்லைன்லேயே அவைலபிள் தான். ஸோ நீங்கள் நம்ம ஆன்லைன் சைட்ஸ் இருக்குது இல்லையா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோன்ட்டு. ஸோ அதில் நான் இப்போ சொல்கிற நேம்ஸை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்துடும். ஸோ அதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இப்போ உங்களுக்கு இந்த ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப்ஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம்.
ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த ஹேர் பேண்ட் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு இப்படி தான் இருக்குது அந்த ஹேர் பேண்ட் பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். அடுத்து நாம் ஒரு அலிகேட்டர் கிளிப் செய்ய போகிறோம். ஸோ அதுவும் வந்து நம்ம இந்த ஃப்ளவர்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இங்கே ஒரு MDF போர்டு எடுத்திருக்கேன். ஃப்ளவர் ஷேப்பில் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ளவர் ஷேப்பில் தான் இதை பண்ணணும்னு இல்லை, ரவுண்ட் ஷேப்லயே வந்து பர்ஃபெக்டாக வரும். என்கிட்ட வந்து இந்த போர்டு சும்மா இருக்குதுன்றதுக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இங்கே யூஸ் பண்ணியிருக்க MDF போர்டோட சைஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த அலிகேட்டர் கிளிப் வந்து எந்த சைஸில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கலாம். ஸோ MDF போர்டில் தான் பண்ணணும்னு இல்லை, OHP ஷீட்டில் கூட நம்ம வந்து ஒரு சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட பீவாக்ஸ் ஷீட் இருக்குன்னா அதுலேயும் நம்ம பண்ணலாம். அப்படி அதுவும் இல்லைன்னா ஃபோம் ஷீட்லேயும் நம்ம வந்து சர்க்கிளாக வெட்டிட்டு இந்த ஃப்ளவர்ஸை பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அலிகேட்டர் கிளிப்பில் ஒட்டிக்கலாம். ஸோ வந்து நம்மக்கிட்ட எது அவைலபிளோ அதை வச்சே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நான் இப்போ ஃபஸ்ட் லேயர் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். ஸ்ட்ரைட்டாகவே பார்த்து ஒட்டாமல் கொஞ்சம் வளைச்சி ஒட்டினீங்கன்னா தான் எண்டு வரும்போது நமக்கு கொஞ்சம் நீட்டாக வந்து ப்ளேஸ் ஆகும் அந்த ஃப்ளவர்ஸு. ஸோ ஃபஸ்ட் லேயர் முடித்த பிறகு செகண்ட் லேயர் நம்ம ஒட்டணும். ஸோ அதுக்கு மேலே அதாவது நம்ம இது ஒட்டும்போதே வந்து நம்ம ஃபஸ்ட் லேயர் வந்து ஃப்ளாட்டாக ஒட்டியிருக்கோம் இல்லையா, செகண்ட் லேயர் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக மேலே பார்த்த மாதிரி தானாகவே வந்து ப்ளேஸ் ஆகும் அந்த ஃப்ளவர்ஸு. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. ஸோ செகண்ட் லேயர் முடித்த பிறகு நான் வந்து சென்டரில் கவர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க அந்த லாவெண்டர் கலர் போலன்ஸ் இருக்குது இல்லையா, ஆர்டிஃபிஷியல் போலன்ஸ், அதை வந்து நான் கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ நம்ம அதை ஒட்டி முடித்த பிறகு நம்மளோட இந்த அலிகேட்டர் கிளிப்புக்கு மேலே டெக்கரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து அலிகேட்டர் கிளிப்பில் வந்து நம்ம அந்த 7000 க்ளூ அப்ளை பண்ணி இது மேலே பேஸ்ட் பண்ணிட்டோன்னா நம்மளோட இந்த ஆக்சஸரி வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நம்ம இந்த போலன்ஸை கட் பண்ணும்போது நீங்கள் இது வந்து கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் அதோட எட்ஜில் கட் பண்ணதும் எல்லா போலன்ஸும் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிள் டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதோட கொஞ்சம் அந்த காம்பு வந்து விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு போலன்ஸ் அப்படியே நமக்கு கிடைக்கும். பிரிஞ்சிருச்சுன்னா வந்து ஒட்டுறதுக்கு வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் அது வேஸ்ட்டாகவும் ஆகிடும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 2 ஹேர் ஆக்சஸரிஸ் ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் அண்ட் ஆர்டிஃபிஷியல் போலன்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.